சுற்றுலா தலமான குற்றாலத்தை குறிவைத்து போலி இணையதளம் மூலம் பெண் ஆசை காட்டி மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. உல்லாசமாக இருக்க ஆசையாக வந்து ஏமாந்த வாலிபர் தானாக முன்வந்து கொடுத்த புகாரால் போலி இணையதள மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அழகிகளின் புகைப்படங்களை பதிவிட்டு மோசடியில் ஈடுபட்ட போலி இணையதளம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலத்தில் சீசன் காலகட்டங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இன்றைய காலகட்டங்களில் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் வருவதற்கு முன்பே அங்குள்ள வசதிகள், தங்கும் விடுதிகளின் கட்டணம், சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இணையதளங்கள் வாயிலாக அறிந்து முன்பதிவு செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். ஒரு வகையில் இதுபோன்ற இணையதளங்கள் பயனுள்ளதாக இருந்தாலும் அதே இணையதளங்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளும் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு சம்பவம் தற்போது குற்றாலத்தை முன்வைத்து அரங்கேற்றப்பட்டுள்ளது. Skoka.in என்ற இணையதளம் மூலம் அரங்கேற்றப்பட்டு வரும் இந்த மோசடியில் சிக்கி பலர் தங்களது பணத்தை இழந்துள்ளனர். ஆனால் இது தொடர்பாக புகார் அளித்தால் தங்களது மானம் போய்விடும் என்பதால் புகார் அளிக்க முன்வருவது இல்லை. இந்த நிலையில் இந்த மோசடியில் சிக்கிய நபர் ஒருவர் தானாக முன்வந்து புகார் அளித்த காரணத்தினால் தற்போது இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. Skoka.in என்ற அந்த இணையதளத்தில் உல்லாச அழகிகள் இருப்பதாக கூறி புகைப்படங்களை பதிவிட்டு நபருக்கு ஏற்றாற்போல் தொகை செலுத்த வேண்டும் எனவும் ஆன்லைன் வாயிலாக பணத்தை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பை நம்பி ஆன்லைனில் பணம் செலுத்தி ஆசையுடன் குற்றாலத்திற்கு வந்து ஏமாந்தவர்தான் சைபர் கிரைமில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் தென்காசி சைபர் கிரைம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் Skoka.in இணையதள மோசடியில் ஈடுபட்ட நபர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பொள்ளாச்சி விரைந்த போலீசார் பிரபாகரன் என்பவரை கைது செய்தனர். அவர் இதுபோன்று பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நம்பிக்கையான இணையதளங்கள் மூலம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் மக்கள் இதுபோன்ற சில மோசடி இணையதள விவகாரத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதே நிதர்சனம்.